தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. செடிகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 15/5/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள். சங்கீதம் 147. யுத்த நாளில் என் தலையை மூடினீர். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. போர் நடந்த நாளில் என் தலையை மறைத்து காத்தீர் என்கின்றது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இன்று நமக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகின்றார். பிரியமானவர்களே, என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் யுத்த நாள், அதாவது போராடும் நாட்கள் உண்டு. நாம் பழைய ஏற்பாடு வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது அதில் மன்னர்கள் போர் புரிகின்ற நாள் என்று ஒன்று உண்டு. அப்பொழுது அவர்கள் வேற்று நாட்டினுடன் போரிடுவார்கள். இதை போன்று ஒவ்வொரு மனிதருக்கும் போராடுதல், அதாவது சாத்தானுடன் போராடுதல், எதிரிகளுடன் போராடுதல், அண்டை வீட்டார் உறவினருடன் போராடுதல், நோய்களுடன் போராடுதல் என்று போராட்டங்கள் உண்டு. இப்படி நமக்கும் நிறைய போராட்டங்கள் நம் வாழ்வில் நடந்தது. அப்படித்தானே? நாம் எப்படி தப்பித்தோம்? நமது திறமையிலா, பண பலத்தினாலா? அல்ல. கர்த்தர் என்று நினைப்போட்டுகின்றார். என் அன்பு மகனே மகளே, உன் யுத்த நாளில் நான் தான் உன் தலையை மூடி, சத்துரு எதிரிகள் உன் தலையை எடுத்து விடாதபடி தலை கவசமாக இருந்து உன்னையும் உன் சந்ததிகளையும் பாதுகாத்தேன் என்று ஞாபகப்படுத்துகின்றார். பிரியமானவர்களே, நம் தேவன் எவ்வளவு அன்புள்ளவர் பார்த்தீர்களா? நாம் அவரிடம் 1 மடங்கு அன்பு வைத்தோம் என்றால் அவர் 100 மடங்கு நம்மேல் அன்பு வைக்க காத்து கொண்டிருக்கின்றார். பிரியமானவர்களை, ஆகவே இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாம் இன்றிலிருந்து நம் கர்த்தர் நமது எதிரிகளிடமிருந்து நம் தலையையும் நம் சந்ததிகளையும் பாதுகாத்து இம்மட்டும் வழிநடத்தின கிருபைக்காக அவருக்கு அனுதினமும், அவர் எப்பொழுதெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுதோ அப்பொழுதெல்லாம் அவருக்கு இறைவா உமக்கு நன்றி நன்றி என்று நாம் நன்றி பலியை செலுத்திக் கொண்டே இருப்போம். அவர் மேலும் மேலும் நம்மையும் நம் சந்ததிகளையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, எங்களுக்கு சாத்தானுடன் மனிதர்களுடன் நடைபெற்ற போரில் எங்கள் தலையை நீர் மூடி எங்களை பாதுகாத்தது நீர்தான் என்று உணர்த்தின இந்த கிருபையின் வார்த்தைக்காக நன்றி அப்பா. இன்னும் நாங்கள் உமக்கு நன்றியுடனாக வாழ்வோம். இன்னும் எங்களையும் எங்கள் சந்ததியும் பாதுகாக்க போகின்ற கிருபைக்காக கோடி நன்றி கூறுகின்றோம். எப்பொழுதும் உமக்கு உண்மையாய் வாழ எங்களை பயன்படுத்துங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.